ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24/7 என்ன கருமம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 கருமம் நடந்திருக்கு. அந்த 3 கருமம் என்ன அப்படிங்கிறத பார்க்க தான் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த திவாகருக்கும் பார்வதிக்கும் எப்பயுமே ஃபைட் வராதாங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுவும் வரும், மாற்று கருத்து இருந்தால் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திவாகர் பார்வதி பேச்சை இவர் லிசன் பண்ண மாட்டாரு. இவங்க பார்த்தீங்கன்னா அவர் பேச்சு லிசன் பண்ண மாட்டாங்க. 2 பேருக்கும் பற்றிக்குது. இது எப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது. இவங்க 2 பேரும் திடீர்னு அப்புறம் டக்குன்னு சேர்ந்துடுறாங்க. இன்னொன்று, திவாகர் இன்னொருத்தவங்க கிட்ட பார்வதி பற்றி சொல்லக்கூடாதுங்கிறது பார்வதியோட ரெக்வஸ்ட். அப்போ வினோத் காமெடியாக, நீ எதுவும் பேசாத அப்படின்ட்டு, நீ என்கிட்ட நல்லதும் சொல்ல வேணாம் கெட்டதும் சொல்ல வேணாம் என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ வினோத் பார்த்தீங்கன்னா, நீ பார்வதியை பற்றி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிறது. அது ஒன்று தான் கொஞ்சம் செஷனு. அப்புறம் ஏதாவது நடக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா, பிக் பாஸ் வீட்டில் நல்லா எடுத்து பார்த்தாலும் கருமம் பிடிச்ச கண்டென்ட்டாக தான் வருது. இது மட்டும்தான் ஓரளவுக்கு டீசெண்டான கண்டென்ட். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்வதிக்கும் திவாகருக்கும் இருக்க மாற்று ஒரு கருத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க அவங்களுடைய பேச்சு கேட்கறதில்ல, இவர் அவங்களுடைய பேச்சு கேட்கறதில்ல. அவ்வளோதான். அவங்க நினச்சதான் கரெக்டுன்னு சொல்லி நடக்கிறாங்க. இது 2 பேருக்கும் பெருசாக பின்னாடி வாய்ப்பு இருக்குது ஆப்பு வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து நம்ம திவாகர் தான். இந்த வீடு நிஜமாவே சொல்கிறேன், கேடுகட்ட ஒரு வீடு ஆயிடுச்சு. அதாவது சீசன் 8 வரைக்குமே ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, யாருனாலும் எக்கேனாலும் கெட்டு போங்கடா, யாராலும் எங்கேனாலும் தடையிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி இந்த நம்ம திவாகர் பார்த்தீங்கன்னா அரோரா பக்கம் கண்ணாக இருக்காரு. முடியை பிடிச்சி மோந்து பார்க்குறது, அப்படியே போய் கிட்ட போய் முத்தம் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கி அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் உட்காந்து அப்படியே உட்காந்துருந்தார். உடனே என்ன அப்படின்றா, இல்லை சும்மா அப்படின்றாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு அவளும் சாஞ்சிக்கிட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்தா. அதுக்கடுத்து திருப்பி ஒரு இடத்த உட்காந்துட்டு இருக்கும்போது பின்னாடி இப்படி வந்தார். என்ன அப்படின்னு கேட்ட உடனே, அது எப்படின்னே தெரில, உன் உடம்பு ஃபுல்லாக மணக்குது அப்படின்றார். இப்படி உடம்பு ஃபுல்லாக மணக்குது அப்படின்னோடனே அவள் மணக்கும் அப்படின்றா. உடனே பார்வதி, நீனா இவ்வளோ கரெக்ட் பண்ண போறியா, நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. இதுனா கேளமாக இருக்குது கண்டென்ட்டு. உடனே அவரும் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஏன் நாங்களாம் இந்த மாதிரிலாம் லவ் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீ லவ் பண்ணாமல் இரு, இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு கண்டென்ட் எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, இதைத்தான் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். இது திவாகருக்கு இதுதான் வீக், சரியான வீக். அதாவது அவருடைய கேரக்டரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பேசுகிறது இதெல்லாம் கூட ஓகே, யாரையும் புண்படுத்துகிற பேச மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு கேரக்டர் இருக்குது பாருங்கள். சுபிக்ஷா போய் கல்யாணம் பண்ணுறாங்கிறாரு, ஆதிரை போய் இப்படியே கொஞ்சுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரோரா போய் பக்கத்தில் போயிட்டு ரொம்ப மணக்குது, உடம்பு எல்லாம் மணக்குது அப்படின்றாரு. இதெல்லாம் எனக்கு புரியல, உடம்பு நல்லா மணக்குதா டேய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரியா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அரோரா அப்படின்றவ துஷார் மேலே பயங்கர வெறியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது சொன்ன மாதிரியே அவள் பாத்ரூம்லாம் அவனால் கூப்பிட்டா, வாடா உள்ள வாடா அப்படின்ற மாதிரி கேமராவில் பதிவாச்சு. ஆனால் இப்போ 2 பேரும் ஒரு கோடை வச்சுட்டாங்க போல. போய் அப்படின்னு கூப்பிட்டவொடனே அவள் நசுக்கு அப்படின்பா போல். ஸோ 2 பேரும் போய் உள்ளே நசிப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக என்னன்னா, உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கும்போது துஷார் என்னடா சுற்றி சப்பாக இருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டாங்க. அவன் லைட்டாக அடி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்படி தேய்ச்சி பார்க்கும்போது லிப்ஸ்டிக்னு தெரிஞ்சிருச்சு. அது ஒரு லிப்ஸில் இருக்குது, இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. போய் வாஷ்ரூமில் போய் எதுவுமே என்னடா சொல்கிறது, இது என்னடா கேடுகட்ட பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறையா இதில் பார்த்தீங்கன்னா, நிறையா பெரிய பெரிய ட்விட்டரில் இருக்கிறவங்கெல்லாம் பிக் பாஸ் வீட்டில் கசமுசா அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ உண்மையில் நான் அப்புறம் நினச்சேன் அதெல்லாம் நடக்காது போல். ஆனால் இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த துஷார் உட்காந்து பார்க்குறப்ப அவன் நிறையா விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, எப்படி அதை போகிறாங்க, ஏன்னா பிக் பாஸ் காரில் மாட்டாமல் இருக்காது. அப்படி மாட்டினாலும் பிக் பாஸ் கண்டுக்க மாட்டார். சரி, ஓகே, ஏதோ அவனுக்கு பசிக்கும்ல, இது ஒரு வகையான பசிதான் இல்லை தம்பி அப்படின்ற மாதிரி. டேய், எதை கொண்டு எதோடா கோர்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஓகேங்க, பட் அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். எதுக்கு லிப்ஸ்டிக் போடுறது மட்டும் பார்க்குறான் பிக் பாஸ், அதை மட்டும் ஏன்டா டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா? இந்த சீசன் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இழுத்து மூட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஏன்னா பிரவீன் காந்தி பார்த்தீங்களா இன்டர்வியூ விஜய் சேதுபதி பற்றி பேசியிருக்காரு. விஜய் சேதுபதி கண்டஸ்டன்ஸை பேச விடாத வரைக்கும் என்னமோ அவன் தான் பெரிய பிக் பாஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் 16 பேருக்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக போட்டு உடச்சிருக்காரு. கண்டஸ்டன்ஸுக்கு மரியாதை கொடுக்கணும், கண்டஸ்டன்ஸை பேச விடணும், கண்டஸ்டன்ஸ் இவர் தான் பெரிய பிக் பாஸ் மாதிரி மிரட்டக்கூடாது, தோணியில் இருக்கக்கூடாது. ப்ளஸ் எனக்கு அவர் சினிமாவில் ஜூனியர் தான், இதில் சீனியர் தான், எனக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல, அவர் எதிர்த்து பேசலாமா என்னன்னு தெரியல, அதனால தான் முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன், இல்லாட்டி மவனை இறங்கினேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பிரவீன் காந்தி பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார். ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஹோஸ்ட்டும் ஒரு தற்குறி, ஓகே, உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸும் தற்குறி, ஆக மொத்தம் நிகழ்ச்சியும் தற்குறி. அதை பார்க்குற நம்ம, அதை ரிவ்யூ பண்ணுற நம்ம அப்படிங்கிறது. சரி, நான் கூட ஏதோ ஒரு வருமானத்துக்கு பண்ணுறேன்னு வைங்க,
நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்களே உங்கள் மூஞ்சி நேரம் பார்த்துட்டு இப்படி வச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க அப்படிங்கிறது தான். வேறு என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே சொல்ல முடியாது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த விஷயத்துக்கு, இந்த கருமம் முடிச்ச விஷயத்துக்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லாட்டி வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறத நார்மலைஸ் பண்ணுறத நிப்பாட்டணும் விஜய் டிவி தான். இந்த ஹாட்ஸ்டார் கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. நீங்கள் சின்ன வீட்டில் சின்ன பிள்ளைங்க பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து அப்படியே பார்க்குறாங்கன்னா அவங்கள பார்க்க விடாதீங்க. தயவு செஞ்சு கேட்குறேன். சரியா? ப்ளீஸ் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.